என் சிஸ்டருக்கு நிறைய வேலை இருக்கு. பாவம் நீங்க வேற ஹார்ட் பேஷண்ட். எவ்வளவு நேரம் நின்னுகிட்டே பேசிட்டு இருப்பீங்க? வந்த விஷயத்த டக்குன்னு சொல்லிட்டு கிளம்புற வழிய பாருங்க. ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வியாபாரத்துல விட்டு கொடுக்கறவங்களுக்கு மன திருப்தி தரணும். லாபம் அடையறவங்க இத கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணுமே. என் பெரிய பொண்ணு மீனாட்சி உங்க பையன் சுந்தர விரும்புறா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஒண்ணு கூட அவங்க நியாயமா செய்யவே இல்லையே. பசங்க தெரியாம அவசரப்பட்டுட்டாங்க. பெரியவங்க மேல இருக்கிற பயத்துல எல்லாத்தையுமே சொல்லாம மறைச்சிட்டாங்க. அவங்க 2 பேரையும் மன்னிச்சு தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. அவசரப்பட்டுட்டாங்க, தெரியாம பண்ணிட்டாங்க, இப்படி உங்களை நியாயப்படுத்தி வார்த்தைகளை போட்டு பேசினா உங்க பொண்ணுங்க எல்லாரும் நல்லவங்களாயிடுவாங்களா? பொம்பளை பொண்ணுனா அடக்கம் வேணும். ஆனா உங்க எந்த பொண்ணுக்கும் அது இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்படி இல்லீங்க, என் பொண்ணுங்க எல்லாமே நல்ல பசங்க தான். அதான் நேர்லயே பாத்துட்டேனே. உன் பொண்ணு சக்தி எனக்கு நல்ல மரியாதை செஞ்சாளே. இல்லீங்க, என் பொண்ணு ஏதோ என் மேல உள்ள பாசத்துல ஆத்திரப்பட்டு உங்களை அடிச்சிட்டா. அவ செஞ்சது சரின்னு நான் சொல்ல வரல. அவ செஞ்சது 100க்கு 100 தப்புதான். நானும் அதைத்தான் சொல்றேன். அவளுக்கே அவ்வளவு திமிரு இருக்குன்னா அவளுக்கு முன்னாடி பிறந்த மீனாட்சிக்கு எவ்வளவு திமிரு இருக்குமோ யாருக்கு தெரியும்? நாளைக்கு உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் அவளும் சக்தி மாதிரியே என்ன அடிச்சு வெளியே துரத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? மோசமானவங்கன்னு தெரிஞ்சே உன் பொண்ண நான் எப்படி மருமகளா ஏத்துக்க முடியும்? இல்லீங்க, அந்த மாதிரி எந்த பாவத்தையும் என் பொண்ணு செய்ய மாட்டா. நான் என் பொண்ணுகளை நல்ல விதமா தான் வளர்த்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி நடந்துக்குவா. நீ அவங்களுக்கு புத்திமதி சொல்லி வளர்த்திருக்கியா? இதுல இருந்தே தெரியுது உன் வளர்ப்பு எப்படி இருக்கும்னு. நீயே என்னை எதிர்த்து திமிரா பேசினவ தானே? உன் தகுதிக்கு ஏத்த மாதிரியா நடந்துகிட்ட? ஏதோ தெரியாம செஞ்சுட்டேங்க. சக்தி உங்களை அடிச்சது எல்லாத்தையும் விட பெரிய தப்பு. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. தயவு செஞ்சுங்க. சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் கால்ல விழுந்து. நான் இங்க வந்தது என் பசங்க, என் வீட்டுக்காரர் யாருக்குமே தெரியாது. என் பொண்ணு வாழ்க்கைக்காக நாங்க பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு
மன்னிப்பு கேட்டுட்டு போறதுக்காக தான் வந்தேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. நான் சம்மதிக்கிறேன். என் பையன் சுந்தருக்கும் உன் பொண்ணு மீனாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நான் சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. என் பொண்ணு வாழ்க்கையில நீங்க விளக்கேத்தி வச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லதுங்க, நான் வரேன். வரேன் தம்பி. அத்தை, கடவுளே, சுபத்ரா எதிர்க்க நான் தலை குனிஞ்சு நின்னது என் குடும்பம் மறுபடியும் தலை நிமிர்ந்து நிக்கணும்ன்றதுக்காக தான். நான் மானத்தை விட்டு அவ காலில் ஏன் விழுந்தேன் தெரியுமா? என் பொண்ணு நாளைக்கு அவ வீட்டுல வாழும்போது அவ என் பொண்ணை நோகடிக்க கூடாது. அதனாலதான் என் பசங்க சந்தோஷத்துக்காக, அவங்க எதிர்காலத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படவும் நான் தயாரா இருக்கேன். எவ்வளவு அவமானப்பட்டாலும் அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு கொடு. அக்கா வாழ்க்கைக்காக, அவ சந்தோஷத்துக்காக நீ பட்ட அவமானத்தெல்லாம் மனசுல பூட்டி வச்சிருக்கியேம்மா. அங்க நடந்ததை நான் பார்த்தேன்னு உனக்கு தெரிஞ்சா நீ தாங்க மாட்டேம்மா. இது வெளியே தெரியாம இருக்கிறது தான் நீ பண்ண தியாகத்துக்கு மரியாதை. மீனாட்சி, முதல்ல நீ ஸ்வீட் எடுத்துக்கோ. அம்மா, என்னடி இந்தா பாயத்தோரா. அனு இந்தா நீ சாப்பிடு. அம்மா எதுக்குமா ஸ்வீட்? அப்படின்னு சந்தோஷமான விஷயம். ஆமா அனு, இதை விட சந்தோஷமான விஷயம் இருக்க வாய்ப்பே இல்ல. சுந்தரம்மா மீனாட்சிக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. அம்மா, நிஜமாவாமா சொல்றேன்? நம்பவே முடியல. நீ அதிர்ஷ்டக்காரி. உனக்கு பிடிச்சவன் கூட உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அம்மா, சுந்தர் அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றத என்னால நம்பவே முடியலமா. என்னடி, நான் என்ன பொய்யா சொல்றேன்? இல்லையேம்மா, அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அம்மா உங்களுக்கு எல்லாம் தெரியாம ஒரு விஷயம் பண்ணேன். இப்போ நான் நேர சுந்தர் வீட்ல இருந்தா வரேன். மா, ஏமா நீ அவங்க வீட்டுக்கு போன? அவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்கவே தெரியாதே. மா, அப்படின்னா நீ அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டியா? ஆஹா, அதெல்லாம் இல்ல. சரி கேளுங்களேன். உண்மையை சொல்லணும்னா
நானே அவங்க வீட்டுக்கு பயந்துட்டு தான் போனேன். அவ என்கிட்ட பேசுவான்ற நம்பிக்கை கூட எனக்கு கிடையாது. சுபத்ரா கண்டிப்பா சண்டை போடுவான்னு நினைச்சிட்டு தான் போனேன். ஆனா நான் பயந்த மாதிரி எதுவுமே அங்க நடக்கல. சுபத்ரா என்ன பார்த்ததும் கூட்டிட்டு போய் சோஃபால உட்கார வச்சா. எனக்கு அப்படியே ஆச்சரியமா ஆயிடுச்சு. அவளே போய் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தது இன்னும் அதிசயமாயிடுச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா, அவங்களே நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரதா தான் இருந்திருக்காங்க. அதுக்குள்ள நானே அங்க போயிட்டேனா அவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக்கு. அம்மா இருந்தாலும் நீ சொல்ற எதுவும் நம்புற மாதிரி இல்லையேம்மா. அவங்க எதிர்க்க இருந்த என்னாலேயே நம்ப முடியல. நீங்கெல்லாம் எப்படி நம்புவீங்க? சுபத்ரா தான் இப்படி எல்லாம் பேசுறாளான்னு நானே அடிக்கடி என்ன கிள்ளி பார்த்துட்டேன்னா பாருங்களேன். ஆனா என்ன பண்றது, உண்மையை நம்பித்தானே ஆகணும். நான் கூட என்னாச்சு இவளுக்கு ஒழுங்கா பேசுறாளேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சது. மீனாட்சியை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சுந்தர் ஒத்த கால்ல நின்றுருக்காரு. அவளை காதலிச்ச விஷயத்த மறைச்சது தப்புதான்னு சுந்தர் கெஞ்சி இருக்காரு. பையனோட சந்தோஷம் தான் முக்கியம்னு கல்யாணத்துக்கு ஒத்துட்டாங்க. இதுக்கே இவ்வளவு ஷாக் ஆயிட்டீங்களே. நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கன்னு சுபத்ராவே என்கிட்ட சொன்னா. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. ஏய், நீ எங்கடி போன? இந்தா முதல்ல ஸ்வீட் சாப்பிடு. நான் சொன்னதெல்லாம் கேட்டல்ல? சுபத்ரா மட்டும் இல்ல, அவங்க வீட்டுக்காரரு, அவ அண்ணன் எல்லாருமே ரொம்ப மரியாதையா பேசினாங்க. நேத்து வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இப்ப சந்தோஷமா இருக்கு பாத்தீங்கல்ல. அவங்களே நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல நாள் குறிச்சிட்டு சொல்லி விடுறேன்னு சொல்லிருக்காங்க. சரி இருங்க, நான் போய் என் கையால ஒரு பால் பாயசம் பண்றேன். ஓகேமா. அக்கா இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா? என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆக்சுவலா இந்த மாதிரி நான் ஹாப்பியா இருந்ததே இல்லம்மா. கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க பாருங்க, அதாம்மா என் சந்தோஷத்துக்கு காரணம். சரி, இப்ப சொல்லு, உன் ஃபியூச்சர் பிளான் என்ன? நீ மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உனக்கோ இல்ல நம்ம குடும்பத்துக்கோ என்ன லாபம்னு நினைக்கிற? மீனாட்சி மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா உங்க பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசாம ஒரு நல்ல மருமகளா இருப்பாமா. உங்களை ரொம்ப நல்லா பாத்துப்பாமா. நம்ம வீடே மங்களகரமா மாறிடுமா. அவ நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து தருவாமா. நீயும் அப்பாவும் அந்த குழந்தைங்களை வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க உங்களுக்கு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுப்பாங்கம்மா. அது மட்டும் இல்லாம இன்னும் எவ்வளவோ இருக்குமா. என்னம்மா அமைதியாயிட்ட? ஒண்ணும் இல்ல, நீ இவ்ளோ செல்ஃபிஷா இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுல என்னம்மா செல்ஃபிஷ் இருக்கு? நாம ஃபியூச்சர்ல எப்படி சந்தோஷமா இருப்போம்னு சொன்னேன். அது ஒரு தப்பாம்மா? நீ சந்தோஷமா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா நீ சந்தோஷமா இருக்க காரணமானவன மறந்து போறது ரொம்ப தப்பு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்றியே தவிர சிவாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஓ இதானா? மா, அவன் தானம்மா கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணா. அதனாலதான் அவனை பத்தி நான் எதுவுமே சொல்லல. இல்ல, நீ அவனை பத்தி எதுவுமே கவலைப்படுறது இல்ல. மா, அவனை பத்தி நான் என்னமா கவலை பண்ணோம்? எனக்கு எதுவும் புரியலமா. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லி பிரயோஜனமே இல்ல. நீ கிளம்பு. மீனாட்சியை மீட் பண்ணணும்னு சொன்னல, போய் அவளை மீட் பண்ணு. நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருங்க. போப்பா போ.
மீனாட்சிய போய் பாரு. சிவா எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்னடா? மா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலம்மா. தயவு செஞ்சு கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுமா. போடா. அதான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. மா ப்ளீஸ்மா. நான் தான் சொல்லிட்டேனே. அவனை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? முதல்ல நீ கிளம்பு. மா நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேம்மா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அது என்னண்டாமா எனக்கு தெரியல. தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கம்மா, நான் திருத்திக்கிறேம்மா. என்ன சொல்ற? அவனை உன் தேவைக்கு பயன்படுத்திக்கிறே தவிர அவனுக்குன்னு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருக்கியா? மா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் வேலையை தவிர வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கானா? இல்ல எந்த பொண்ணுகிட்டயாவது அன்பா பேசியிருக்கானா? ஆனா அவனுக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் உனக்காக செஞ்சிருக்கான். நார்மலா ஆம்பளைங்க கிட்டே பேசாதவன் உனக்காக பொண்ணுங்க கிட்ட பேசிருக்கான். பொண்ணுங்களே பிடிக்காதவன் உனக்காக பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கான். இதெல்லாம் யாருக்காக செஞ்சா? உனக்காக தானே. யாருக்காகவுமே கவலைப்படாதவன் உனக்காக மட்டுமே சிந்திச்சு அவமானப்பட்டு டென்ஷன் ஆகி இவ்ளோ பண்ணவனுக்கு நீ என்னடா பண்ண போற? மா அவனுக்கு தேங்க்ஸை தவிர நான் என்னம்மா சொல்ல முடியும்? அவனுக்கு கல்யாணம் பண்ணி வை. வச்சுட்டு என்கிட்ட சொல்லு. உங்க 2 பேருக்கும் ஒரே முகூர்த்தத்துல ஒரே மேடையில நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சக்தி, என்னடி இந்த வெயில தனியா உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். இப்படிதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. இப்பயும் ஏதாவது இருந்தா சொல்லிடுங்கடி, நாங்களும் தயாராயிக்கிறோம். யார் மனசுல என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதே. ஆமாம்மா, யார் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது அவங்களா சொன்னதானே தெரியும். உன் மனசுல கூட நிறைய இருக்கும், அது நீயா சொன்னதானே தெரியும்.